Hi friends, Anna University November December 2025 Regulation 2021 எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோட் CS3251, சப்ஜெக்ட் நேம் ப்ரோக்ராமிங் இன் சி 17/12/2025 ஆஃப்டர்நூன் நடக்க போகிற அரியர் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் இன் சி பார்ட் பிக்கான 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த ப்ரோக்ராமிங் இன் சி பேப்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக கம்பேர் பண்ணும்போது அரியர் ஸ்லைட்லி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக தான் கேட்குறாங்க. ஏன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்குறாங்க. ரெகுலர் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது அரியர் எக்ஸாம் பேப்பரில் பார்த்தீங்கன்னா எல்லா லெசன்லையுமே ப்ரோக்ராம்ஸ் வந்து கன்ஃபார்ம் கேட்டுடுறாங்க. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கொஷின்ஸ் வந்து அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஒவ்வொரு யூனிட்லையுமே பார்த்தீங்கன்னா 4 யூனிட் இல்லை 4 கொஷின்ஸ் ஆர் 5 கொஷின்ஸ் தான் கொடுத்துருப்பேன். கொடுத்துருக்க கொஷின்ஸ் தெளிவாக படிச்சுக்கோங்க. அண்ட் யூனிட் வைஸ் இம்பார்ட்டண்ட் ப்ரோக்ராம்ஸும் இதில் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரோக்ராம்ஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கே அந்த ப்ரோக்ராம்ஸோடைய உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுட்டு அந்த லாஜிக் கரெக்டாக தெரிஞ்சாலே அந்த ப்ரோக்ராம்ஸை நீங்கள் ஈஸியாக ரைட் பண்ணிடலாம். அதனால் ஜஸ்ட் அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. அரியர் பேப்பரில் ப்ரோக்ராம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ப்ரோக்ராமோட கொடுத்துருக்கேன். அதனால் கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம யூனிவர்சிட்டி லேர்னர்ஸ் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வர எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எக்ஸாம் டேட்டை பேஸ் பண்ணி நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் யூனிட் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 11th ஃபர்ஸ்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் த டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இன் சி ப்ரோக்ராம். டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்னு கூட கேட்கலாம். என்னன்னு டிசிஷன் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸ் அண்ட் நெஸ்டட் இஃப் எல்ஸ் அண்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங்கில் வரும். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வைல் லூப், ஃபார் லூப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் வரும். செகண்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டேட்டா டைப்ஸ் இன் சி ப்ரோக்ராம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இது. அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இன் சி ப்ரோக்ராம் அதையும் பார்த்துக்கோங்க. தேர்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம். செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்ஸ் அண்ட் கம்பைலேஷன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த 6 கொஸ்டினை தெளிவாக பார்த்துக்கோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் அந்த கான்செப்டை தெளிவாக உள்வாங்கிட்டு படிச்சிங்கனாலே இந்த கொஷின்ஸை ஈஸியாக படிச்சிடலாம். இந்த லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரைட் ஏ சி ப்ரோக்ராம் டு செக் வெதர் பர்சன் இஸ் எலிஜிபிள் ஃபார் voting using if else. செகண்ட் கொஷின், சி ப்ரோக்ராம் டு பிரிண்ட் கிரேட் ஆஃப் ஸ்டூடெண்ட் யூசிங் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட். இந்த லெசனில் ப்ரோக்ராம் கேட்குறாங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அதை வச்சு தான் மேக்ஸிமம் ப்ரோக்ராம்ஸ் கேட்பாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக டிசிஷன் மேக்கிங்னா இஃப் எல்ஸ் வச்சு எழுதணும். அப்போ அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் கரெக்டாக ப்ரோக்ராம்ஸுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 12th ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் இஸ் அன் அரே, எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் அரே வித் இனிஷியலேஷன் அண்ட் டிக்ளரேஷன் இன் டீட்டெயில். உங்களுக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனல் அரே, 2 டைமென்ஷனல் அரே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொஷின் பேப்பரில் ஒவ்வொரு டைம் மல்டி டைமென்ஷனல் அரேவும் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த 3 அரேவும் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், ரைட் அபவுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் டாட் ஹெச் அண்ட் ரைட் த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்ட்ரிங் லென்த்து, ஸ்ட்ரிங் காப்பி, ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன், ஸ்ட்ரிங் கம்பேர் இன் டீட்டெயில் வித் சி ப்ரோக்ராம். இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அப்படின்னா இந்த கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ்னு கூட கேட்பாங்க. நீங்கள் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் கேட்டால் கம்பேர், கன்காட்டினேஷன், காப்பி, லென்த் இதை தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரைட் ஏ சி ப்ரோக்ராம் டு செலெக்ஷன் ஸ்டார்ட் வித் எக்ஸாம்பிள். செலெக்ஷன் ஸ்டார்ட்டுக்கான சி ப்ரோக்ராம் தெளிவாக படிச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸாம்பிள் நீங்களே ஒன்று போட்டு பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. பட் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதை செலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணவும் சொல்லுவாங்க. செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் பைனரி அண்ட் லீனியர் சர்ச் வித் சி ப்ரோக்ராம். இந்த லெசனுக்கான ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரோக்ராம். மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ், அப்புறம் மேட்ரிக்ஸ் அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன். ஒரே ஒரு ப்ரோக்ராமை தெளிவாக பார்த்துட்டு அந்த ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். ரொம்பலாம் மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ்லாம் ஆகாது. அந்த லாஜிக்கை மட்டும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ப்ரோக்ராமை நீட்டாக பார்த்து அந்த எங்கே டிஃப்ரென்ஸ் ஆகுதோ அதை மட்டும் தெளிவாக நீங்கள் படித்தாலே இந்த ப்ரோக்ராம்லாம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 13th ஃபர்ஸ்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் பாஸ் பை வேல்யூ அண்ட் பாஸ் பை ரெஃபரன்ஸ். அப்படி இல்லைனா கால் பை வேல்யூ அண்ட் கால் பை ரெஃபரன்ஸ்னு கூட கேட்பாங்க. ரைட் ஏ சி ப்ரோக்ராம் டு ஸ்வாப் த கண்டென்ட் ஆஃப் 2 வேரியபிள் யூசிங் பாஸ் பை வேல்யூ அண்ட் பாஸ் பை ரெஃபரன்ஸ். நீங்கள் பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸுக்கு எக்ஸாம்பிள் எழுதுறப்பயே நீங்கள் ஸ்வாப்பிங் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் தான் எழுதுவீங்க.
அதை மென்ஷன் பண்ணி கேட்டாலும் நீங்கள் அந்த எக்ஸாம்பிளை டீட்டெயிலாக எழுதுங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் அரே ஆஃப் பாயிண்டர்ஸ் அண்ட் பாயிண்டர் ஆப்ரேட்டர். செகண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் ரிகர்ஷன் யூசிங் பைனரி சர்ச் ப்ரோக்ராம். நீங்கள் பைனரி சர்ச் ப்ரோக்ராமை ரிகர்ஷன் யூஸ் பண்ணி ரைட் பண்ணணும் அண்ட் ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அண்ட் பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் ஒரு 4 டைப்ஸ் இருக்கும். அண்ட் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன பில்ட்-இன் டைப் இருக்குது, மேத் ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த மாதிரி பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிலது இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இந்த லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராம் டு ஜென்ரேட்டர் ஃபிபோனசி சீரிஸ் யூசிங் ரிகர்சிவ் மெத்தட், சி ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் இஃப் த ஸ்ட்ரிங் இஸ் பாலிண்ட்ரோம் ஆர் நாட். இந்த கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் 14th ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் வேரியஸ் ஸ்டோரேஜ் கிளாஸஸ் இன் சி ப்ரோக்ராம். டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அண்ட் ஷார்ட் நோட் ஆன் விசிபிலிட்டி ஒரு 2 மார்க் அல்லது 3 மார்க் அளவு என்னன்னு ஜென்ரலாக பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் வேரியஸ் டைனாமிக் மெமரி அலோகேஷன், எம்எலாக், சிஎலாக், ரியலாக், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைனாமிக் மெமரி அலோகேஷனில் வரும். செகண்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர், நெஸ்டட் ஸ்ட்ரக்சர், செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர். இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே உங்களுக்கு 16 மார்க்கில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் சிங்லி லிங்க்டு லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ். சிங்லி லிங்க்டு லிஸ்டோட இன்சர்ஷன் டெலிஷன் ஆப்ரேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் 15th ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் வேரியஸ் டைப் ஆஃப் ஃபைல் ப்ராசஸிங் இன் சி ப்ரோக்ராம். ஃபைல் ப்ராசஸிங் இன் சி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ், சீக்வென்ஷியல் ஆக்சஸ், டெக்ஸ்ட் ஃபைல், பைனரி ஃபைல்னு இதெல்லாம் ஃபைல் ப்ராசஸிங்கோட டைப்ஸு. இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதில் செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் ஃபைல். ஃபைல்னா என்னது, ஃபைல் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னது, ஆப்ரேஷன்ஸ் என்னது. ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு எழுதணும். அப்படி இல்லைன்னா ஜென்ரலாக உங்களுக்கு ஃபைல் ஹேண்ட்லிங் டெக்னிக்யூஸ் இன் சின்னு கேட்டாலும் நீங்கள் ஃபைலோட ஃபங்க்ஷன்ஸு, ஆப்ரேஷன்ஸு, ஃபைல் ப்ராசஸிங் இன் சி எல்லாமே எழுதலாம். அப்படிலாம் உங்களுக்கு கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஃபைல், ஜென்ரலாக ஃபைல்னு கேட்டாலே நீங்கள் ஃபங்க்ஷன்ஸு, ஆப்ரேஷன்ஸு, ஃபைல் ப்ராசஸிங் இன் சி, அந்த ஃபைலில் நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ அது எல்லாமே எழுதலாம். சரிங்களா? கொஸ்டின் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்பாங்க, அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் செகண்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் ARGV and ARGC command line arguments. Very important question, command line arguments. Second point, write a C program to copy content of one file to another file. நீங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த 3 கொஸ்டின் நீங்கள் தெளிவாக படித்தாலே கன்ஃபார்ம் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் அரியர் பேப்பரில் நம்மளுக்கு ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய கேட்டுறாங்க, அதனால தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன். கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சி ப்ரோக்ராம் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்ஃபார்ம் எல்லா கொஷின்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ரைட் பண்ணிட்டு இருக்கணும். டெஃபினேஷன் எழுதிட்டு கன்ஃபார்ம் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ரைட் பண்ணியிருக்கணும். அது எல்லா கொஷினுக்குமே எதிர்பார்ப்பாங்க. அதனால் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் பார்த்துட்டு போங்க. வெறி தேரி மட்டும் எழுதுனா மார்க் போட்டுற மாட்டாங்க. கன்ஃபார்ம் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எல்லா கொஷின்ஸுக்குமே ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிடுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.